பார்த்து கொண்டு இருப்பது கேகே பிரதர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்கபூ ஸ்மைல் இந்த கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து இப்போ வந்து 2024 வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து நம்ம கேம் விளாட்லாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து வந்துருச்சு. ஓகே, February 2020. ஓகே வீடை சுற்றுறான். யாரோ வராங்க. யார் இது? டேடா. ஓ, நம்ம அப்பா போல் இது. நெக்ஸ்ட் டேடி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அடுத்து வந்து இட்ஸ் தட் யூ, இது நீங்களா அப்படின்னு கேட்குறோம். அடுத்து வந்து உள்ளே வராரு அவர். அங்கே என்ன இருக்குது? அங்கேயே பார்த்துட்ருக்காரு. என்ன என்னையே பார்க்குற? கண்ணை நோண்டி விடுவேன். என்ன என்னையே பார்க்குறாடே? கொல்ல புரியா? ஐயோ, என்ன என்னையே பார்க்குறான்? நகர விட முடியல. கிட்ட வரான். ஓ, அங்கே போகிறானோ? என்ன இல்லை, என்னடா பார்க்குறேன். எங்கே என்னடா இருக்கு? ஓகே, சொல்லுங்க. என்னவோ சொல்கிறான். டேடி நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து அடுத்து என்ன எதுவுமே வரல. திறந்து பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இதா என்ன கத்துற? டோன்ட் டச் த கர்டன். அந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஏன் நம்ம கேட்க போகிறோமா? சாரி டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாரி அப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து இட்ஸ் ஓகே அண்ணி, நான் வந்து தெரியாமல் உன்னை வந்து இப்படி திட்டேன், சாரி அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம அப்பேன். அடுத்து வந்து அப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னால் தூங்க முடியலன்னு சொல்கிறோம். ஆமாம் இனி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து வந்து என்ன 4 டாட் வருது. என்னன்னு தெரில. இப்படி சொல்கிறான். டேஸ்ட்டாக இருக்குது போல், எதையோ சாப்பிட்டு வந்துடுறோம். நம்ம வந்து ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணலாமான்னு சொல்கிறான். ஓகே, வந்து இப்போ வந்து அவர் ஒரு வாய்ஸ் விடுவானா அந்த கேம், அது வந்து என்ன இதுன்னு பார்க்கணுமா நம்ம. சரி பார்ப்போம். லெட்ஸ் ப்ளே. ஓகே, இப்போ என்ன சவுண்டு? இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பூனை சவுண்டு. இது வந்து பூனை, கேட். எஸ், இட் இஸ் கேட். ஓகே, வாஸ் ஸ்மார்ட். அடுத்து வந்து என்னது? ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ ஜாலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து லெட்ஸ் கண்டினியூ அப்பா சொல்கிறாரு. இது என்ன சவுண்டு? இது என்ன சவுண்டு? டக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், டக்கு தான் கரெக்டு. நான் ஒரு கெஸ்ஸில் தாங்க விட்டேன். சரி, அடுத்து பார்ப்போம். யூ ஆர் ஸோ ஸ்மார்ட், நீ வந்து ஸ்மார்ட்டே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து இப்பி அப்படின்னு நம்ம கற்றுனோம். அப்படின்னு லெட்ஸ் கண்டினியூ நம்ம சொல்கிறோம். ஓகே டேட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சோம். நாய் எங்கள் டாக். யூ ஆர் ரைட் மை பியூட்டிஃபுல் ஏஞ்சல். ஓகே, யூ ஆர் ஸ்மார்ட் கேர்ள். நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஹா 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 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூ ஆர் ஸோ ஃபன்னி டேட். ஹா ஹா ஹா. நம்ம நீங்கள் வந்து ரொம்ப ஃபன்னி. ஹா 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 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லெட்ஸ் கெஸ் அகெயின். இப்போ வந்து திரும்பியும் கண்டினியூ பண்ணு. ஓகே ஓகே, இங்கே நம்ம வெளிச்சம் இருக்குது. என்னன்னு தெரில. என்னவா இருக்கும்? இப்போ வந்து வெளியில் என்ன நடக்கிறோம் நம்ம அப்பாட்ட கேட்குறோம். இட்ஸ் நத்திங் அனி அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. லெட்ஸ் கண்டினியூ தி கேம். நம்ம வந்து கேமை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஓகே, இது என்ன சவுண்டுன்னு சொல்கிறாரு. கேட்போம். இது என்ன சவுண்டு? மூணுமே ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். இது வந்து ஜெட்டுன்னு நினைக்கிறேன். ஜெட்டு, மூணுமே ஜெட்டுன்னு தான் இருக்குது. நம்ம நடுவில் உள்ளது கொடுப்போம். யூ ஆர் ரைட் மை டாட்டர், நீ வந்து கரெக்டாக சொல்லிட்டு அப்புறம் நம்ம சொல்கிறோம். ஹா 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 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து மோர் டேட் மோர், நம்ம இன்னமும் வேணும்னு கேட்குறோம். அடுத்து பார்ப்போம். ஓகே, வாட்ச் திஸ் சவுண்ட். இப்போ இது என்ன சவுண்டுன்னு கேட்குறாரு. இது என்ன சவுண்டு பார்ப்போம். சூஸில் பாம். மூணுமே பாம் தான். இது வந்து பாம். ஓகே,
அது 3 முட்டை விட்றாரு அவரு. ஓகே நெக்ஸ்ட்டு ஹனி லிசன் டு மீ. என்னை லிசன் பண்ணு. இப்போ நீ வந்து இந்த இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அண்ட் பாம்ஸ், இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் அப்புறம் இந்த பாம் சவுண்ட்லாம் கேட்டில அப்படின்னு கேட்குறாரு. நீ அதை பார்த்தா ஆனால் பயப்படக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த புரிஞ்சிடுச்சுங்க, வெளியில் ஒரு போர் நடக்குதுங்க. இப்போ இவர் எதுக்கு சொல்கிறான்னு தெரியுமா? இதெல்லாம் பார்த்து நம்மலாம் பயப்படக்கூடாதான், சிரிக்கணுமா. இப்போ நம்ம சிரித்தோம்ல அதை மாதிரி சிரிக்கணுமாங்க. சரி வெளில போர் நடக்குது வந்து அப்பா நம்மளை வந்து சிரிக்க சொல்கிறாரு. நம்மளும் சிரிக்கிற மாதிரி குட் கேர்ள்னு நம்மளை சொல்கிறாரு. ஓகே வெளியிலே பார்க்குறாரு அப்பா. ஓகே அடுத்து ஹனி ஆர் யூ ஸ்கேர்டு அப்படின்னு கேட்குறாரு. நோ டாட் ஐ ஆம் நாட் ஸ்கேர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நான் உங்களோட இருக்கேன், அப்புறம் எப்படி எனக்கு பயம் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வந்து அப்பா சிரிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஆமாம் நீ நான் எப்போவுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ லவ் யூ வெரி மச் அப்படின்னு நம்ம அப்பா சொல்கிறாரு. உன்னை எனக்கு ரொம்ப எப்போவுமே பிடிக்கும். நம்மளும் ஐ லவ் யூ டூ டேடி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் திரும்பி நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ப்ரே காட் அந்த காட் வந்து நம்மளையும் அப்புறம் அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்றும் ஓகே டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் அப்புறம் வந்து நம்ம சொல்கிறோம் அந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்து திரும்பியும் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் நம்ம சிரிக்கிறோம் ஹா 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 அப்படின்னு. ஓகே பாம்பு விழுந்துருச்சுங்க. செத்துட்டாங்களா? நீங்க இது உண்மையான கதை பாருங்க. كيف ضحك ماو؟ قذيفي كيف ضحك؟ இது உண்மையான கதைங்க. அப்போ 2 பேர் இறந்துட்டாங்களா? இப்போ வந்து நிறையா ஃபேமிலி இந்த மாதிரி பேட்டில் ஃபீல்டில் அந்த பேட்டில் ஆட நிறையா பேர் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பேர் இறந்துருக்காங்க. அவங்களால திரும்பி ஃபைட் பண்ண முடியாது, அந்த ஃபேமிலியால் ஃபைட் பண்ண முடியாது, எஸ்கேப்பும் ஆக முடியாது, தப்பிக்கவும் முடியாது அவங்களால. அப்புறம் வந்து அவங்களால இதெல்லாம் நடக்கணும்னு தேவையே இல்லை, அவங்க நினைக்கவே இல்லை, ஆனால் எல்லோரும் இறந்துட்டாங்க. இந்த 2 பொண்ணு கதை தாங்க ரொம்ப அழுக வச்சிருச்சு. அவங்க வந்து எப்படி வாழ நினச்சாங்கன்னா அவங்க ஹோமில் அப்புறம் வெட்டாக அப்புறம் பீஸாக வாழ நினச்சாங்க அமைதியாக. ஸ்டாப் வார் அண்ட் மேக் பீஸ். வாரெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை செம்மையாக இருந்துச்சு, நான் அழுக வச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்து யாருக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சோ அவங்களாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இதோடைய பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. பாய் பாய்.